ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் சிரிப்பூர். அந்த ஊரில் குப்புசாமி என்ற ஒருவன் இருந்தான். அவன் ரொம்ப சோம்பேறி, வேலை செய்ய மாட்டான். ஆனால் பெரிய பெரிய கனவுகள் மட்டும் காண்பான். ஒரு நாள் அவன் நினைத்தான், நான் பெரிய பணக்காரன் ஆகணும். ஆனா வேலை செய்யக்கூடாது. அவன் வீட்டிலிருந்த ஒரே மாடு லக்ஷ்மி. அந்த மாடு தினமும் பால் கொடுக்கும். ஆனால் குப்புசாமி அதையும் சோம்பேறித்தனமாகவே பார்த்துக் கொள்வான். ஒரு நாள் காலை மாடு திடீரென்று பேச ஆரம்பிச்சது. ஏய் குப்புசாமி! குப்புசாமி வாயைத் திறந்து பார்த்தான். மாடு மீண்டும் சொன்னது, நாளை நீ வேலை செய்யலனா நான் பால் கொடுக்க மாட்டேன். குப்புசாமி பயந்து கீழே விழுந்தான். அம்மா, மாடு பேசுது! மாடு சொன்னது, நீ தினமும் சோம்பேறியா இருக்கிற, நான் தான் உனக்கு சாப்பாடு சம்பாதிக்கிறேன். அடுத்த நாள் குப்புசாமி ரொம்ப பயந்தான். காலையிலேயே எழுந்து வீடு சுத்தம் பண்ணினான். புல் வெட்டி கொண்டு வந்தான். மாட்டை நன்றாக குளிப்பாட்டினான். மாடு சிரிச்சது. அடடா, இவனால வேலை செய்ய முடியும் போல. அந்த நாளிலிருந்து குப்புசாமி நல்ல பையனாக மாறினான். ஆனா ஒரு நாள் அவன் கிராமத்தாரிடம் சொன்னான், என் மாடு பேசும் மாடு. அவன் மாட்டை காட்டினான். லட்சுமி, பேசு. மாடு அமைதியா புல் தின்னிக்கிட்டு இருந்தது. குப்புசாமி முகம் செவந்தது. எல்லாரும் சிரிச்சாங்க. அட, பைத்தியம் பிடிச்சிருச்சா? அந்த இரவு மாடு மெதுவா சொன்னது, நல்ல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் நான் பேசுவேன். குப்புசாமி சிரிச்சான்.